காங்கிரஸ் மீது குறை கூறி ஆட்சியை பிடித்த பாஜக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு விஷயத்தில் காங்கிரஸ் மீதான தமிழிசை சவுந்தரராஜனின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். காங்கிரஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை பிடித்த பாஜக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் யோசனை தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் என்னவெல்லாம் செய்யவில்லை என்றெல்லாம் குறை சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு சரி காங்கிரஸ் செய்யாததை நீங்கள் செய்ய வேண்டியது தானே. அதை விட்டுவிட்டு காங்கிரஸ் கேட்கக்கூடாது பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவது ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக ரீதியாக எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும்? ஆகவே நான் பிஜேபியில் இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் இவரெல்லாம் கேட்டுக்கொள்வது, ஆட்சியிலே நீங்கள் மத்தியில் இருக்கிறீர்கள், அதற்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய வீர விளையாட்டு, தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாடு, தமிழக இளைஞர்களுடைய உடல் நலன், இப்படி பல்வேறு வகையிலே அது தொடர்புடையது. ஆக தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டின் ஒரு பகுதியாக, கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த வீர விளையாட்டை ஜல்லிக்கட்டை வருகிற பொங்கலிலே நடத்துவதற்கு மத்திய அரசு எல்லா வகையான நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே வற்புறுத்துகிறேன்.